ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொபைல் ஆப் பார்த்திங்கன்னா இதான் அந்த ஆப்பு கெட் மனி. ஸோ நம்ம மணி டெவலப் பண்ணுறது. ஸோ இதில் ஈஸியாக ஒரு டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. டாஸ்க்னால் பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய ஒர்க் மாதிரி நினச்சிக்காதீங்க. சின்னதாக ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு ஸோ அந்த சிம்பிள் எதோட கம்பெனியோட ஐகான் இல்லை ஒரு அப்படின்ற மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஆன்சர் அவங்க அந்த 4 ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எந்த ஆன்சர் கரெக்டோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோன்னா ஸோ நமக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ஆப்ஷன்ஸ்க்கு அதாவது 3 கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஸோ என்னோடய வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதோடனே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க. ஸோ ஓப்பன் கொடுத்தோடனே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கேட்கும். ஸோ நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நான் என்னோடய ரெஃபரல் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ரெஃபரல் கோடை இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணும் போதும் ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் இங்கே ஆட் ஆகும். ஸோ நான் டோட்டலாக 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் நான் அப்படியே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டாஸ்க் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டாஸ்கில் போய்ட்டு ஸோ இது மாதிரி ஆட் வரும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ இது எதோட லோகோ அப்படின்னு அந்த ஐகான் எதோடது. ஸோ அதெல்லாம் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு கீழே ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லிட்டு வரும். இல்லைனா உங்களுக்கு ஆன்சர் ராங்னு சொல்லிவிட்டு எந்த ஆன்சர் கரெக்டோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது ஈஸியானதான். ஜஸ்ட் நீங்கள் இது கம்ப்ளீட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா இப்போது 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு இருக்குது ஒரு. ஸோ இது ஈஸியான ஒர்க்கு தான். ஒர்க்குன்னு சொல்ல வேணாம். ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் டைம் பாஸ் மாதிரி நீங்கள் ஒரு கேம்ஸ் விளையாட மாட்டீங்களா. ஸோ அந்த மாதிரி குயிஸ் கேம் மாதிரி நினச்சிட்டு நீங்கள் இதை சும்மா கொஞ்சம் நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஹார்ட் ஒர்க்லாம் இதெல்லாம் கிடையாது. ஸோ ஒர்க்குனா என்னமோ ஒர்க்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் இதை ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஸோ இப்போ 20 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வைஃபை அதாவது நம்மளோட மொபைல் நெட்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஆனால் ஒய்ஃபை வச்சு நம்ம இந்த ஆப்பை நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பை பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அது இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இல்லை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒய்ஃபைவை யூஸ் பண்ணாதீங்க. ஒய்ஃபை இல்லாமல் மொபைல் நெட்டை வச்சு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸோ இதே மாதிரி நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா ஸோ எந்த மாதிரி நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் அப்பப்போ ஆட் வரும். ஸோ இந்த ஆடை மட்டும் நம்ம ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காயின் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எவ்வளோ காயின் ஆன் பண்ணியிருக்கோமோ அந்த காயினை இங்கே என்ட்ரு பண்ணுவோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் 3% பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 380 காயின்ஸ் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.8 ருபீஸ். ஸோ ₹3.80 கணக்கு காட்டுது. ஸோ இதில் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ கமிஷன் போயிட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ருபீஸ் சம்திங் கிடைக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்தாலே நம்மளுக்கு 1 ருபி கால்குலேஷனு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 20 டாஸ்க்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க.
ஜஸ்ட் நீங்கள் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோஸ் இருக்குது, நியூஸ் இருக்குது. அதே மாதிரி ஷேர் அண்ட் ஏர்ன், அதாவது நம்ம ஷேர் பண்ணுறது மூலமாக எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் நம்ம லிங்க்கை வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதுக்கெலாம் நம்ம இந்த லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ண மூலமாக அவங்க இதில் ஜாயின் பண்ணாங்கனாலும் நமக்கு அதில் வந்துட்டு ரெஃபரல் கமிஷனும் கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு குயிஸ் ப்ரோக்ராமில் நம்ம, அதாவது நம்ம ஒரு கேம்ஸில் நம்ம ஒரு குயிஸ் கேம்ஸ் விளையாடுற மாதிரி நினச்சிட்டு நம்ம இதை ஜஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் இதை ஆன் பண்ணிவிட்டு ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ என்னோடய வீடியோ கீழே நான் இந்த ஆப்போட லிங்க்கும் என்னோடய ரெஃபரல் கோடும் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஆப் பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.